இப்போது இந்த ரீசைக்கிள் பின்னில் நம்ம இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறோம். டெஸ்க்டாப் எங்கே இருக்குது? ஓகே, டெஸ்க்டாப் இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை வந்து நம்ம அங்கே கொண்டு வர போகிறோம். விச் ஒன்? கார் அப்படிங்கிற ஃபோல்டரை. ஓகேயா? ஸோ எப்படி பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். டெலிட்டை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஆஸ்கிங், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு மூவ் திஸ் ஃபோல்டர் டு ரிசைக்கிள் பின்? ஓகே, எஸ். அப்போ டெலிட் ஆகுதுன்னு அர்த்தம். மூவ் பண்ணலை. நான் இப்போது சி ஹியர் டெலிட் ஃபோல்டர். நான் இப்போ டெலிட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கேட்குது. டெலிட் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபைல் டெஸ்க்டாப் போயிடுச்சு. ஓகே, டெலிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். டெஸ்க்டாப்பில் எதுவும் இல்லை, டெலிட் ஆகிடுச்சு. தட் இஸ் மீனிங். ஓகே, டெஸ்க்டாப் எங்கே இருக்குது பார்ப்போமா? பாருங்கள், டெஸ்க்டாப்பில் அந்த ஃபைல் இல்லை. கார் அப்படிங்கிற ஃபோல்டர் கிடையாது. இப்போ நான் ரிசைக்கிள் பின்னில் போய் செக் பண்ணணும். இப்போ ரிசைக்கிள் பின்னில் செக் பண்ணோம்னா காருங்கிற ஃபோல்டர் அங்கேருந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன இருக்குது இதில், நம்ம என்ன ஃபைல் டெலிட் பண்ணோம் டெஸ்க்டாப்பில் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஓப்பன் ஆகும். கார் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கேட்குது. ஃபைல் ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் இருந்துச்சு, ஒரிஜின். Your most often used folder and files may be created and placed on the desktop to help automate your work. ஓகே, அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸு நம்ம அடிஷ்னலாக அந்த அப்ளிகேஷனவே எடுத்து நம்ம டெஸ்க்டாப்பில் போடாமல் ஒரு ஷார்ட்கட் லிங்க் மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேயா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமில் எங்கேயாவது இந்த லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் எங்கேயாவது பெயிண்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, பெயிண்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் எங்கேயுமே இல்லை. இப்போது இதுக்கு நான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறேன் பெயிண்ட்டுக்கு. எங்கே அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம ஷார்ட்கட் கீ க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பெயிண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸ் டெஸ்க்டாப்பில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே இல்லை, இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணலை. அப்போ இதுக்கு ஷார்ட்கட் கீ க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா, ஸ்டார்ட் பட்டன் போயிடுங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஆக்சசரிஸ், பெயிண்ட். ஓகே, இது மேலே கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக், தென் சிஸ்டம் சென்ட் டு ஆப்ஷன். ஓகே, சென்ட் டு வேர்? டெஸ்க்டாப். கிரியேட் ஷார்ட்கட்னு ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஸோ சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி தட் ஃபைல் வில் பி கம் ஹியர். ஓகே, இதை எப்படி அப்ளிகேஷன் ஷார்ட்கட் கீன்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஐகான் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஐகான் மேலே ஏரோ மார்க் இருக்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு தான் தட் ஃபைல் வருது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷட் டவுன் ஆர் லாகிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, ஷட் டவுன் ஆர் லாகிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஷட் டவுன் அண்ட் லாகிங் ஆஃப் கம்ப்யூட்டர் எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இன் ஸ்டார்ட் பட்டன். ஓகே, இன் ஸ்டார்ட் பட்டன் ரைட் சைடு. ஓகே, ஷட் டவுன். இப்போ இந்த ஏரோ மார்க் பக்கத்தில் கர்சரை கொண்டு போனீங்கன்னாவே இட் வில் பி ஷோ த ஆப்ஷன்ஸ். த ஃபஸ்ட்டு ஒன், ஸ்விட்ச் யூசர். ஸ்விட்ச் யூசர் அப்படின்னா என்னென்னா, மை கம்ப்யூட்டரில், அதாவது என்னுடைய கம்ப்யூட்டரில் எத்தனை யூசருக்கு வச்சுருக்கேன். ஸோ ஸ்விட்ச் யூசர் எதுக்காக ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா, ஒரு அட்மின் இருப்பாங்க, யூசர் எத்தனை வேணாலும் இருப்பாங்க. ஓகேயா? ஒரே ஒரு அட்மின், யூசர் மெனி. ஸோ அட்மின் மட்டும்தான் ஒரு ஃபைலையோ ஒரு அப்ளிகேஷனையோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் டெலிட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுப்பாங்க. பட் யூசர் எல்லாமே புதுசாக அவங்க வேணால் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர இன்னொரு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ஃபைலை எடிட் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், படம் பார்த்துக்கலாம். பட் அதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறதோ டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறதோ முடியாது. ஓகேயா? ஒரு ஃபைலை அட்மின்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுக்கும் அட்மினுடைய ஆத்தரைஸ்டு பர்மிஷன்ஸ் வேணும். யூசருக்குள்ளே மட்டும் நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணிக்க முடியும், யூசருக்குள்ளே மட்டும் ஃபைலை டெலிட் பண்ணிக்க முடியுமே தவிர அட்மினுக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்படி யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்விட்ச் யூசர் நம்ம ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூலில் லேப்டாப் இருக்குது ஆர் சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேயா? இந்த லேப்டாப் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த லேப்டாப் சிஸ்டம்ஸை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கும் பர்மிஷன் உண்டு. பிகாஸ் ஐ எம் அ டீச்சர், ஐ எம் ஒன் ஆஃப் த அட்மின். ஓகே, யூ ஆர் த ஸ்டூடெண்ட், யூ ஆர் நாட் அ அட்மின், யூ ஆர் யூசர் ஒன்லி. ஸோ நீங்கள் லேபுக்குள்ளே வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி
நீங்கள் படிக்கலாமே தவிர ஒரு ப்ரோக்ராம்ஸையோ ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையோ டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ நீங்களாக யூஸ் பண்ணுறது யூசரில், நாங்கள் யூஸ் பண்ணுறது அட்மினில். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அட்மினுடைய இன்ஃபர்மேஷன், ஸ்விட்ச் யூசருடைய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் லாக் ஆஃப். லாக் ஆஃப் அப்படிங்கிறது டெம்ப்ரவரியாக லாக் ஆஃப் பண்ணிட்டு போகிறது. ஓகேயா? யூசரில் எந்த யூசரில் இருந்தாலும் சரி, ஆர் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் இருந்தாலும் அட்மினில் இருந்தாலும் சரி, அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் லாக் அப்படின்னா சிஸ்டம் இன்கேஸ் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு யாராவது கூப்பிட்றாங்க, ஏதாவது சும்மா ஷாப்பிங் போயிட்டு வரணும், போயிட்டு ஒரு ½ அன் ஹவரில் வந்துடும், அல்லது ஒரு 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னம்னா, அது நம்ம போயிட்டு வர நேரத்தில் வேறு யாரும் நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த லாக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுனா, என்ன அப்ளிகேஷன் ரன்னிங் இருந்தாலும் ஜஸ்ட்டு சிஸ்டம் லாக் ஆகிடும், ஆனால் ஆஃப் ஆகாது. சேம் டைம் எந்த அப்ளிகேஷனையும் சேவ் பண்ணாது, ஜஸ்ட்டு லாக் ஆகும். நம்ம வந்து பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துட்டா போதும், அந்த அப்படியே ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த லாக் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, க்ளோஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லாக் ஆஃப். நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் தான் லாக் ஆஃபே பண்ண முடியும். ஓகேயா? நம்மளால் லாக் ஆஃபே பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ லாக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். லாக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், பட் நோ நீட் டு சேவ், நோ நீட் டு க்ளோஸ் யுவர் அப்ளிகேஷன். பட் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது வேறு. ரீஸ்டார்ட்டுங்கிறது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்குது. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் சிஸ்டமாக ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஏன்னா மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அதை அசைன் பண்ணணுங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆப்ஷன் போகும். பட் நம்ம என்றைக்கும் ரீஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் போகக்கூடாது, கூல் பூட்டிங் தான் பண்ணணும். கூல் பூட்டிங்கிறது என்னென்னா, ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு, ஃபுல் அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஷட் டவுன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் கூல் பூட்டிங். ஓகே, ஹாட் பூட்டிங்கிறது தான் ரீஸ்டார்ட். இந்த ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா சிஸ்டம் மேபி சம்டைம்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்புங்கிறது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, புட் த கம்ப்யூட்டர் இன்டு எ லோ பவர் மோட். ஓகே, கம்ப்யூட்டரை நம்ம லோ பவர் மோடுக்கு போட போகிறோம். தட் ரிட்டைன்ஸ் ஆல் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஓப்பன் விண்டோஸ் இன் கம்ப்யூட்டர் மெமரி ஃபார் சூப்பர் குயிக் ரீஸ்டார்ட். ஓகே, இப்படி பண்ணுறது மூலிமா என்னன்னா, மெமரியை ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய ஸ்பீடு எல்லாமே கம்மியாயிடும். அப்போது சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக வேகமாக ரீஸ்டார்ட் ஆகிடும், நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுங்கிறது வந்து ஸ்லீப் மோட். ஓகே, தென் ஃபைனல் ஒன் ஹைபர்னேட்னா என்ன? ஒன்லி இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த லேப்டாப்ஸ், நாட் இன் பிசி. பிசின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகே, புட் த கம்ப்யூட்டர் இன்டு லோ பவர் மோட் சேம் ஆஃப்டர் சேவிங் ஆல் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ஹைபர்னேட்டில் போட முடியும். அண்ட் ஓப்பன் விண்டோஸ் ஆன் தி மிஷின் ஹார்ட் டிரைவ்ஸ் ஃபார் த குயிக் ரீஸ்டார்ட். பண்ணுறது மூலிமா சிஸ்டம்லேருந்து ஈஸியாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைபர்னேட் டாப்பிக்கோட 5th யூனிட்டில் பார்ட் 1. ஓகே, ஒர்க்கிங் வித் விண்டோஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் சேம் சாப்டர் 5 பார்ட் 2 ஒர்க்கிங் வித் லினக்ஸ். அதாவது சாப்டர் 5 பார்ட் 2 ஒர்க்கிங் வித் லினக்ஸ் உபுண்டு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டு கம்பேர் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் உபுண்டுவோட கம்பேர் பண்ணும்போது, உபுண்டுவை விண்டோஸோட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட், டு டிஃப்ரென்ஷியேட் த விண்டோஸ் எலமெண்ட் ஆர் ஐகான் ஃப்ரம் உபுண்டு லான்ச்சர். உபுண்டு லான்ச்சரில் இருந்து விண்டோஸ் எலிமெண்ட்டுக்கும் உபுண்டு எலிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அந்த லான்ச்சரில். விண்டோஸில் லான்ச்சர்னு எதுவும் கிடையாது, ஆனால் அதுக்கு ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபாலோயிங் த ரீசெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ஸ் வில் become there. But in that Ubuntu, another one application is there, the name is called launcher. In that launchers only we having a many elements. Okay, third one, to explore how to copy. நம்ம எப்படி காப்பி பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம், ரீநேம் பண்ண போகிறோம் ஃபைல்ஸை அண்ட் ஃபோல்டர்ஸை இன் உபுண்டுவில். இதை பற்றி பார்க்க போகிறோம். டு எக்ஸ்ப்ளோர் த டிஃப்ரென்ஸ் இன் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அண்ட் விண்டோஸ் 10. ஸோ விண்டோஸ் 8, விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 இருந்து உபுண்டுவுடைய டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒன்,
to compare the Windows elements between Windows 7, Windows 10, Windows 8. ஸோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர்ஸோடைய கம்பேர் பண்ணும்போது உபுண்டு எதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் த ஃபார்மேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10. ஃபைல்ஸை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம்? ஃபார்மேட்டுங்கிறது அந்த ஃபைல்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸ், ஓகே, ஃபைல்ஸினுடைய மெனுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே விண்டோஸில் எப்படி இருந்துச்சு, தென் உபுண்டுவில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓவராலாக. ஸோ இதை பற்றி லேர்ன் பண்ணாவே இந்த சாப்டர்ஸ், இந்த 5th chapters part 2 is going to complete. Okay, first one, it's about that Ubuntu open source operating system. Open source operating system, open source software refers to a program or software in which the source code is available in the web to the general public free of cost. Okay, so open source அப்படினாவே free of cost தான். நம்ம through the net we can download and install in our computer, but windows la we need to pay the money for getting that OS windows, but ubuntu it is open source, we can download and install. Okay, that is the main important one, but no need to pay money, that also very very important one. Okay, amount pay பண்ணுங்கிறது இல்லை, நெட்டில் அவைலபிளாக இருக்கும், விண்டோஸும் அவைலபிளாக இருக்கும், உபுண்டு அவைலபிளாக இருக்கும், பட் விண்டோஸ்க்கு we need to pay money, உபுண்டுக்கு free of cost. ஓகேயா, that is the one big advantage. Another one, Linux. இந்த உபுண்டு அப்படிங்கிறது இந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர்ஸுடைய ஒரு கோஆப்ரேஷன் மாதிரி தான். ஓகே, லினக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் ஆஃப் த யூனிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எதோட சேர்ந்தது அப்படின்னா யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சேர்ந்தது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஒன். ஓகேயா, தட் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ் ஆஸ் கோட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். ஸோ இப்போது லினக்ஸ் சர்வருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது லினக்ஸ் சர்வருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அந்த ஓஎஸ்னுடைய வெர்ஷன்ஸ் என்ன, அது எதெல்லாம் பேஸ் பண்ணி வெளியில் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் உபுண்டு லினக்ஸ். சி திஸ் ஒன். ஓகே, உபுண்டு லினக்ஸ். செகண்ட் ஒன் லினக்ஸ் மின்ட். தேர்ட் ஒன் ஆர்க் லினக்ஸ். ஃபோர்த் ஒன் டீபின். ஃபிஃப்த் ஒன் ஃபெடோரா. And next one Debian, and next one CentOS. What is that? CentOS. Next one, இந்த எல்லா ஓஎஸுமே it is one of the Linux server distributors. Okay, Linux server உடைய distributors சொல்கிறோம். நெக்ஸ்ட் உபுண்டு, இது லினக்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உபுண்டு, இந்த உபுண்டு பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகேயா, உபுண்டு இஸ் அ லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உபுண்டுவும் ஒரு சாஃப்ட்வேர், அதுவும் லினக்ஸ் பேஸ்டு தான் சாஃப்ட்வேர், லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் டிசைன்டு ஃபார் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் நெட்வொர்க் சர்வர். தட் சிஸ்டம் இஸ் டெவலப்டு பை யூகே. ஓகே, இந்த உபுண்டு சாஃப்ட்வேர் எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டருக்காகவும், தென் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் நெட்வொர்க் சர்வர்ஸ். இதை கம்ப்யூட்டரில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம், ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரொம்ப ரேர், நெட்வொர்க் சர்வரில் கம்பல்சரியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருந்தாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஸ்கூல் மூலிமா ஒரே ஒரு சர்வரை பேஸ் பண்ணி நம்ம எல்லா கிளாஸ்லேயும் we can access.